ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அவல் வச்சு ரொம்ப சூப்பரான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக திராட்சை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக நல்லா செவந்து வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவந்து வந்த பிறகு அப்படியே நெய்யோட ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன் வச்சுக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி லேஸ் அவல் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த அவல் இருக்கோ அதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்லேயே இருக்கட்டும். நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ அப்படியே ட்ரையான ஒரு மிக்ஸர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோ பேன் வச்சுக்கலாம். 1 கப் அவலுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அவல் பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இது கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காகிட்டு வந்துடும். தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காகிட்டு வருது பாருங்கள். பார்த்திங்கன்னா அவல் நல்லா வெந்து வந்துச்சு. இந்த சமயத்தில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம், இல்லை வெள்ளை கூட சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வெள்ளை சர்க்கரை சேர்க்குறீங்கன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது செய்கிறதுக்கு நெய் கூட ரொம்ப தேவைப்படாது. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த சமயத்தில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நான் வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கெட்டியாகிட்டு வந்துடும் ஒரு அல்வா பதத்துக்கு. பாருங்கள், எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்க சொல்ல குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவல் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை, 1 கப் அவலும் 1 கப் வேர்க்கடலையும் வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டில் எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க. ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். இது அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா மொறுன்னு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆற வச்சு நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நம்ம அவல் எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். அதனால் நான் சூடு மட்டும் பண்ணிக்கிறேன். லைட்டாக சூடு பண்ணிவிட்டு தோல் எடுத்துகிட்டு மிக்சர் ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கப் அளவுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். மேலே கரை ப்ரௌன் தோலை சீவிட்டு இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் 1 பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், துருவன தேங்காய் மாதிரியே இருக்குது. இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக பொடிச்ச முந்திரி சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலர் நல்லா சிவந்து வந்த பிறகு அப்படியே நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ அதே நெய்லேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி நம்ம வறுத்து செய்ய சொல்ல நம்ம செய்கிற ஸ்வீட் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போ தேங்காயும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அவல் எடுத்த கப்பால் எல்லா பொருளும் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம கரைச்சி விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வாசனைக்கு 2 ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்குங்க. வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அவல் பொடியை சேர்த்துக்கலாம். அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே அந்த அவல் எல்லாமே தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு நல்லா திக்காயிடும். அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. அதான் நல்லா வெந்து கிடைக்கும்.
இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையே ஆல்ரெடி எண்ணெய் இருக்கும், அதனால் நெய் வந்து நம்ம பார்த்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நம்ம கிளறி விட நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ நம்ம தேவையான சைஸில் நம்ம லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் கையில் பிடிக்க சொல்லி நெய்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நெய் சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கேட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.